السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க வைத்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த சங்கை மிகு ஹிஜ்ரி 1446 வருடம் முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அமர வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 மாதங்கள் இருக்கின்றன. மின்ஹா அந்த மாதங்களிலிருந்தும் 4 ஹுரும் ஹராமாக்கப்பட்டது. ஹராமாக்கப்பட்டது என்றால் கண்ணியமாக்கப்பட்டது. அந்த மாதங்களிலே கொலை செய்வதோ அல்லது கொலை செய்வதில் போர் செய்வதோ அது போன்றவைகள் ஜாஹிலியா காலங்களிலே தடை செய்து வைத்திருந்தார்கள். அதே போல்தான் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னாலும் அந்த ஜாஹிலியாக்காரர்களுடைய பழக்கத்தை நாம் அவ்வாறே ஏற்று நடக்காமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் நம்மை எதிர்த்து வந்தால் நாம் எதிர்ப்பது கூடும், ஆனால் நாம போய் அவர்களை எதிர்க்க கூடாது என்று ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களிலே போர் செய்வதையும் இந்த மாதங்களிலே சண்டையிடுவதையும் ஹராமாக்கி வைத்துள்ளார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், அஷ்ஷஹருல் ஹராம் பிஷ்ஷஹரில் ஹராம், உங்களை ஹராமான மாதங்களில் ஒரு மாதத்தில் எவரேனும் உங்களுக்கு நோவினை கொடுத்தால், தொந்தரவு செய்தால் நீங்கள் தொந்தரவு செய்யலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். இந்த ஹராமான மாதங்கள் 4 என்று நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறினான். ஆனால் அவை என்னவென்று நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த 4 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம். ஏன் இந்த மாதங்களை முஹர்ரம் ஹராமாக்கப்பட்ட மாதங்களாக வைத்தார்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே முன்னோர் காலத்திலே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் முன்னால் ஒரு மாதம் செல்வார்கள், பின்னால் ஒரு மாதம் மீண்டும் ஊருக்கு செல்வார்கள். அந்த காலங்களிலே எந்த ஒரு தொந்தரவும் ஹாஜிகளுக்கு இருக்கக்கூடாது என்பதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த மாதங்களை ஹராமாக்கி வைத்தார்கள். இன்னும் ரஜவையும் ஹராமாக்கி வைத்தார்கள். அன்பார்ந்த தோழர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த அமல் எது என்று பார்த்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பு என்பதாகிறது ஷஹ்ருல் லதி ததுனஹு முஹர்ரம், முஹர்ரம் என்று பெயர் வைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறதே அந்த மாதத்தில் நோன்பு வைக்கப்படுவதுதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இரவிலே சிறந்தது எது என்று கேட்டார்கள். இன்னும் மாதங்களிலே சிறந்த மாதம் எது என்று அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே அதனுடைய கடைசியில் அமல் செய்வதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். இன்னும் மாதங்களிலே சிறந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான தோழர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று நாம் கூறுகிறோமே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு எவ்வாறு வந்தது என்று சரித்திரங்களை திருப்பி பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டம் வரை அந்தந்த காலகட்டத்தில் நடைபெற்ற பெரிய பெரிய சம்பவங்களை வைத்தே அந்த ஆண்டிற்கு பெயர் சூட்டி வந்தார்கள். உதாரணமாக நபியவர்கள் காலத்திலே நபியவர்கள் பிறந்த காலம் யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு ஆண்டுகளுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கணக்கு என்பது நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தனால் அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அமைச்சர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நீங்கள் ஒரு ஆண்டு கணக்கை உருவாக்கினால் அது மிகவும் தோதுவாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஹயாத்தாக இருந்த அனைத்து சஹாபாக்களையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் கேட்டார்கள், எதை வைத்து நாம் இந்த ஆண்டை துவங்குவோம் என்று கேட்ட பொழுது 4 கருத்துகள் அந்த சபைகளிலே எழுந்தது. முதலாவது கருத்து நபி அவர்களின் பிறப்பு. நபி அவர்கள் பிறந்ததன் காரணமாகத்தான் நாம் அனைவரும் இஸ்லாத்திலே வந்தோம் என்று ஒரு சில சஹாபாக்களிலிருந்தும் ஒரு கூட்டத்தினர் ஒரு பிரிவினர் சொன்னார்கள். மற்றொரு பிரிவினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வழங்கப்பட்ட நாள், அந்த நாளிலிருந்து நாம் ஹிஜ்ரி வருடத்தை துவங்குவோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்பொழுது அதற்கு பிறகு மூன்றாவதாக ஹிஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரியை நாம் கணக்காக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஏனென்று பார்த்தால் அந்த ஹிஜ்ரி ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுதுதான் அதற்கு பின்னால் வெற்றிகளும் வாகைகளும் சூடி இஸ்லாத்திற்கு வந்தது என்று சில சஹாபாக்கள் கூறினார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி என்பதையே ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு பட்ட பெயர் இருந்தது. ஃபாரூக், உண்மையும் பொய்யும் பிரித்து அறியக்கூடியவர்கள் என்று ஒரு பட்ட பெயர் இருந்தது. ஏன் அவ்வாறு வந்தது என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொய்யையும் உண்மையும் சத்தியம் எது என்பதை பிரித்து காட்டுவது மிகவும் பிடிக்கும். அவ்வாறு இந்த ஹிஜ்ரத் என்பதுதான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டியது. எனவே இந்த ஹிஜ்ரியை இதை கொண்டு நாம் வருடத்தை ஆரம்பித்துக் கொள்வோம் என்று ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பித்தார்கள். அன்பான தோழர்களே, ஒவ்வொரு வருடங்களும் நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஹிஜ்ரி ஆண்டை கொண்டாடலாமா என்று பார்த்தால் அதை கொண்டாடுவது மார்க்கத்திலே ஜாயிஸ் கிடையாது. ஏனென்று சொன்னால் யகூதிகளும் நஸ்ரானிகளும் அவர்களுடைய புத்தாண்டுகளை நியூ இயர் என்ற பெயரால் கொண்டாடுகிறார்கள். ஹதீஸிலே என்ன வந்திருக்கிறது? காலிஃபில் யஹூத வல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கும் யகூதிகள் நஸ்ராக்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று வந்திருக்கிறது. ஆக நாம் புத்தாண்டுகளை கொண்டாடுவது என்பது நம்முடைய மார்க்கங்களிலே ஜாயிஸ் ஆகாது. ஆனால் அதை கண்ணியப்படுத்துவது நம்மிடத்திலே சிறந்ததாக இருக்கும். அன்பர்களே, தோழர்களே, ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கும். யா அல்லாஹ், இந்த மாதத்திலே பிறக்கக்கூடிய இந்த பிறையை எங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ஏனென்று சொன்னால் வெளியிலிருந்து எதிரிகளுடைய ஆபத்தோ அல்லது வெளியிலிருந்து விஷஜந்துகளுடைய ஆபத்தோ நம்மின் மீது தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி இதை ஓதுவார்கள். இரண்டாவதாக ஈமானை
ஈமானுக்கு எங்களிலே சலாமத்தை கொடுப்பாயாக, ஈமானை எங்களுக்கு இந்த மாதத்திலே கொடுப்பாயாக என்று கேட்பார்கள். ஏன் ஈமானை கேட்கிறார்கள் என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்கிறார்கள், யுஸ்பிஹு முஃமினா வ யும்சி காஃபிரா. ஒருவன் காலையிலே முஃமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். யும்சி முஃமினா யுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே முஃமினாக இருப்பான், காலையிலே காஃபிராகி விடுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியுள்ளார்கள். அன்பான தோழர்களே, நம்முடைய நிலை எவ்வாறு மாறும் என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய கல்வு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புரட்டக்கூடியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே சொல்வார்கள், யா முகல்லிபில் குலூப் சபித் குலூபனா அலா தீனிக். கல்வுகளை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய கல்வுகளை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க வைப்பாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களிலே சொல்லித் தருவார். ஏனென்று சொன்னால் இந்த ஈமான் என்பது நமக்கு மிகவும் அவசியமானது. இந்த ஈமானை கொண்டுதான் இவ்வுலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் வெற்றி என்பதை நாம் சூட முடியும். அன்பர்களே, தோழர்களே, அதற்கு பிறகாக வஸ்ஸலாமத், உடலில் உள்ள ஆஃபியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுள்ளார்கள். ஏன் உடலில் உள்ள உடல் ஆஃபியத்தை கேட்டால் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமானுக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவைகளில் மிகவும் ஏற்றமானது ஆஃபியத், உடல் ஆரோக்கியம்தான் என்று கூறியுள்ளார்கள். அன்பான தோழர்களே, இப்பொழுது நாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பல நல் உபதேசங்களையும் பல பிற நல் அமல்களையும் செய்ய முடியும். ஆகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் சலாமத், உடலில் வரக்கூடிய நோய்களை விட்டு ஆஃபியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கேட்டார்கள். கடைசியாக ரப்பி வ ரப்புக்கும், இந்த ஓ பெரிய உனக்கும் ரப்பு அல்லாஹ்தான், எனக்கும் ரப்பு அல்லாஹ்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்று சொல்லி பார்த்தால், அந்த காலங்களில் எல்லாம் இந்த வருடம் மோசமானது, இந்த வருடம் உங்களுக்கு கெட்டது நிகழப் போகிறது என்று ஜோசியம் சொல்லக்கூடியவர்களும் குறி சொல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். இன்னும் இந்த காலங்களை பழிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். என்னப்பா காலம் சரியில்லை, இந்த காலம் குளிர்றது அப்படின்னு சொல்லி காலங்களை பழிக்கக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வைத்து படிப்பார்கள், நைபு ஜமானனா வல் ஐபு ஃபீனா வமா ஃபீ ஜமானினா ஐபன் சிவானா. நாம் காலங்களை குறை கூறுகிறோம், காலங்களை குறை பேசுகிறோம், ஆனால் காலங்களிலே எந்த குறையும் இல்லை, நம்மில்தான் குறைகள் இருக்கிறது. வமா ஃபீ ஜமானினா, இந்த காலங்களிலே இல்லை, ஐபுன் சிவானா, நம்மை போல பாவிகள் தான் இந்த காலங்களுக்கு குறையாக இருக்கிறது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் படிப்பார்கள். ஹதீஸே குதுஸியிலே வருகிறது, யூதினி இப்னு ஆதம், ஆதமின் மைந்தன் என்னை நோவினைப்படுத்துகிறான், யசுப்பு தஹர், காலத்தை திட்டுகிறான், தஹர், நானே காலமாக இருக்கிறேன் என்று ஹதீஸே குதுஸியிலே வருகிறது. அன்பான தோழர்களே, அந்த கருத்துக்களை பொய்ப்படுத்துவதற்காக வேண்டிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கும் என்ற துஆவை ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பார்க்கும் பொழுது ஓதுவார்கள். எல்லாம் ஓதுவோமா? இன்ஷா அல்லாஹ். பிறை 11 ஆயிருச்சு, இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுமா சொல்லுங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கும். அன்பான தோழர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்திலே அம்னையும் ஈமானையும் சலாமத்தையும் இஸ்லாமையும் கேட்டு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இறுதி வரை இந்த மார்க்கத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. இன்னும் இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் இந்த மார்க்கத்திலே தீன் பணிகளை சேவை செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்களாக, நல்ல மார்க்க அறிஞர்களாக, இன்னும் இந்த இது போன்று பல ஹிஜ்ரி புத்தாண்டுகளை கொண்டாடக்கூடியவர்களாக ஒவ்வொரு மாதத்திலும் இந்த துஆவை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் இந்த மாதங்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் இந்த முஹர்ரம் மாசத்துல எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைங்க. ஏன்னு சொன்னா இந்த நோன்பு ரம்ஜான் நோன்புக்கு அப்புறம் ரமதானுடைய நோன்புக்கு பிறகு வைக்கக்கூடிய நோன்புகள்ல ரொம்ப சிறந்த நோன்புன்னு சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க.
அதனால எல்லாருமே இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக, இந்த முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.